இருக்கு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்காவுடைய இந்த 30 நாள் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்ற கேள்விகளுக்கு, மக்கள் படக்கூடிய துயரங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் பதிலாக அந்த தரப்பிடமிருந்து வருவதை பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ அரசியலுக்கு நான் வரப்போறேன், நான் வரவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ், திருச்சி கிழக்குல இவர் தான் தாவேக்காவுடைய வேட்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அவர் இந்த 30 நாள் ஆட்சி, விஜய் ஆட்சியை பற்றி சொல்லும் போது, தெருநாய் கூட அதுக்கு புதுசா ஆளை பார்த்தா கத்ததான் செய்யும், அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து போடுவதற்கு டைம் எடுக்கும்ல, அது மாதிரி வெயிட் பண்ணுங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தெருநாயோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படுது. அரசியல் வருவதற்கு முன்பே மக்களை தெருநாயா பார்க்கக்கூடிய அந்த பார்வை எப்படி பாக்குறீங்க? ராகவா லாரன்ஸ் பொது வாழ்க்கை பயணத்திற்கு கிஞ்சித்தும் லாயக்கற்றவர் என்பதை அவருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. நீங்க பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு பிரதான தகுதியே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதுதான். அவர்களுடைய குரலுக்கு உங்கள் காதுகள் திறந்திருக்க வேண்டும். அதை கேட்பதற்கு, அதை கேட்கும் திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படை தகுதி. அதுதான் உங்களை ஒரு தலைவராக உயர்த்தும், உங்களை அவர்களுக்கு அருகாமையில் கொண்டு போய் நிற்க வைக்கும். ஒரு மின்சார தடை என்பது இந்த அரசினுடைய கையாலாகாத தனத்தினுடைய வெளிப்பாடு என்று எல்லோரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிற போது மக்கள் அவதிப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் லாரன்ஸ் போன்று நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அந்த மக்களை தெருநாய் எப்படி நடந்து கொள்ளுமோ அது போல நடந்து கொள்கிறார்கள் என்கிற துணியில் பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. லாரன்ஸ் இதோடு இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனியும் இப்படி பேசுவாரே ஆனால் அதற்குண்டான விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்றுதான் அவருக்கு நாம் எச்சரிக்கை விடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் யாருக்காக ஆட்சி நடத்துகிறார்கள்? மக்களால். மக்களே தேர்ந்தெடுப்பதுதான் மக்களாட்சி தத்துவம். அப்போ மக்களினுடைய குரலுக்கு செவிசாய்க்க முடியாத ஒரு அரசு இங்கே எதற்காக இருக்கிறது என்கிற கேள்வி எழுதல இயல்பாகவே. அந்த அரசு இங்க எதுக்கு சார்? அந்த அரசினுடைய தேவை இங்க இருக்கா? ஏன் அது தேவைப்படுது நமக்கு? அப்போ ஒரு மாற்றத்தை விரும்பிய மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். என்ன மாற்றம்னா, வெளிச்சமாக இருந்த சென்னை இருள் சூழ்ந்து கிடக்கு. ஏசி ஓடிக்கொண்டிருந்த வீடுகள் எல்லாம் இப்போது வெட்கையாக இருக்கு. ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, லைட் இல்ல, எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் தானே? துரித கதியில் ஒரு அரசு இயங்கணும் தானே? ஆனா இந்த அரசு அப்படியெல்லாம் செய்தா? என்ன செய்யுதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மறைமுகமாக, ஒரு ரகசிய திட்டமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிற காட்சியை நாம இன்னைக்கு வெட்ட வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல லாரன்ஸ் போன்றவர்கள் இப்படி பேசி இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. இதற்கு யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களான்னு நான் தேடி பார்த்தேன். லாரன்ஸுக்கு அரசியல் அறிவு கிடையாது, பொது வாழ்க்கை பயணத்துல ஒரு அனுபவம் கிடையாது, எதை எப்படி பேசணும்னு தெரியாது. அவர் ஒரு சினிமாவில் தோன்றி நடிக்கக்கூடிய ஒரு கலைஞர். அதாவது சிறப்பு குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, உடல் நலனில் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களை வைத்து ஒரு பெரிய மேடை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துகிற, அவர்களை அதற்கு பயிற்றுவிக்கிற வேலையெல்லாம் லாரன்ஸ் செய்யக்கூடிய நபர் தான். அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு. அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஒரு எளிய மக்களினுடைய குரல் லாரன்ஸுக்கு புரியல அப்படிங்கிறது உண்மையிலேயே வியப்பாக இருக்கு. இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் யாருக்காக இதுவரை பேசி கொண்டிருக்காங்க? எங்க அம்மாட்ட கேட்டேன், அரசியலுக்கு போயிட்டு வான்னு எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும், நான் ஒரு மாற்றத்தை விரும்புறேன், அரசியலுக்கு வர்றேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? முதல்ல அடிப்படை என்னன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையே புரிந்து கொள்ளாமல் மக்களினுடைய குரலை தெருநாய்களோடு ஒப்பிடுவது என்பது ஒரு அயோக்கியத்தனமான போக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் அரசியலுக்கு தேவையே இல்லை என்பதுதான் என்னை
போன்றவர்களுடைய கருத்து. நீங்க யார் அரசியலுக்கு முதல்ல? நீங்க ஏன் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க? நீங்க பேசாம ஒரு கலைஞனாகவே வெளிப்படுங்க. நீங்க ஒரு திரையில் தோன்றுகிற நடிகராகவே வெளிப்படுங்க. அதுல நீங்க சோபித்து வாங்க, மகிழ்ச்சி. ஏன் உங்களுக்கு தெரியாத துறை, தெரியாத வேலை, இன்னும் குறிப்பா நாட்டு மக்கள் குறித்த அக்கறையே இல்லாத ஒருவர் நீங்க எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்ற முடியும் என்கிற கேள்வி இன்றைக்கு லாரன்ஸை நோக்கி எழுந்திருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். இதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன பண்ணா, இப்ப லாரன்ஸ் மட்டுமல்ல, மாஸ்டர் படத்தில் நடித்த அந்த மகேந்திரன் என்ற ஒரு நபர், அவரு ஒரு நடிகர் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரண்ட் இல்லைன்னா மைக்கை நீட்டி விஜய்கிட்ட கேட்டீங்கன்னா கரண்ட் உங்க வீட்டுல வந்துருமா? எங்க வீட்டுல எல்லாம் சோலார் போட்டிருக்குல்ல, அது மாதிரி நீங்க போய் சோலார் போட வேண்டியதானே? அதுக்கு விட்டுட்டு சும்மா சும்மா கேள்வி விட்டுட்டே இருப்பீங்களா? 6 மாசம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் திருநாய்க்களோடு லாரன்ஸ் ஒப்பிடுகிறார், இன்னொரு பக்கம் போய் சோலார் போட்டுக்க விஜய் கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறார். விஜய் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுவதாகவும் தெரியல. ஒரு நடிகருக்கு சினிமாவில் நடித்து விட்டார் என்பதற்காகவே, அவர் ரசிகர் என்பதற்காகவே ஓட்டுப்பட்டதுடைய விளைவை மக்கள் சந்திக்கிறாங்க. சினிமா நடிகர்களை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படிதான் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது உணர்த்துதா இந்த 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட்? அதாவது சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் மக்களினுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவே இருந்திருக்காங்க. இயக்குனர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு மக்களுடைய மனம் குறித்த அந்த கன்சர்ன் இருக்கும் எப்பவுமே. இப்ப கூட மீரா கதிரவன் ஹபீபின் ஒரு மகத்தான படத்தை தந்திருக்கிறார். தோழர் ரஞ்சித் இது போன்ற மகத்தான படங்களை தந்தார். மாமனிதன் போன்ற மனிதன் போன்ற படங்களை தந்தவர்கள் எல்லாம், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா நடிகர்களாக இருப்பவர்கள், சின்ன சின்ன வேடங்களில் நடிப்பவர்கள் எப்போதுமே எளிய மக்களினுடைய குரலை புரிந்து கொள்ள முடியாமலேயே வெளிப்பட்டிருக்கிறார்கள் தான் நான் இந்த விஷயத்துல பாக்குறேன். அந்த தம்பி பேர் மகேந்திரன், நீங்க சொல்லிதான் தெரியும். நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் பேசின வீடியோ. கடைசியில அவர் யாருன்னு பார்த்தா நாட்டாமன் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு. பொன்னம்பலம் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் சீரழிப்பாரு இல்லையா, அதுல சாட்சி சொல்றதுக்கு விஜயகுமார்கிட்ட அவர் தான் நிப்பாரு. இந்த மாமா இந்த அக்காவை தூக்கி போச்சு, அந்த அக்கா அழுதுச்சு அப்படின்னு ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில அவரு நடித்திருப்பாரு. அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, சோலார் பிளான்ட் போட்டுக்கோங்கன்றது கூட ஒரு நல்ல யோசனையா நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கரண்ட் வேணா என் வீட்டுல இருந்து எடுத்துக்கோங்கிறாரு. ஒட்டுமொத்த சென்னைக்கும் உங்க வீட்டுல இருந்து எடுத்துக்க முடியுமா கரண்ட்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் உங்க வீட்டுல இருந்து எடுத்துக்க முடியும். இப்ப இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இயல்பாகவே எழுது. உங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு கரண்ட்? பவர் சப்ளைன்றது யாருக்குமே இல்ல சார், எல்லாருக்குமே பவர் சப்ளை இல்லாம தான் இருக்கு. நீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்துக்கங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு கன்சர்ன்ல எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை போய்கிட்டு இருக்கா? விஜய் அது மாதிரி ஏதாவது வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரான்ற கேள்வி இருக்கு. அடிப்படையிலேயே ஒரு அரசை நோக்கி மக்களினுடைய குரல் வெளிப்படுது இல்ல, அந்த குரல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அரசை சரி செய்து கொள்வதற்கான குரலாக இருக்கும். அரசு தப்பு செய்யுது அப்படின்னா, அரசு இந்த மக்களுக்கு சரியான சேவையை கொடுக்கல அப்படின்னா அதை மக்கள் கேள்வி கேட்பாங்க. நீங்க உங்களை சரி செய்து கொண்டு அந்த சேவையை தொடரணும், அந்த சேவையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும். இதுதான் மக்களாட்சிக்கான அடிப்படையான ஒரு பணின்னு நான் பாக்குறேன். ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க, காலையில எழுந்த உடனே ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவன் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு என்ன தேவை மக்களுக்கு இருக்கோ அதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொள்ளணும், தன்னுடைய திட்டங்களுக்கு வியூகம் வகுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பேசவே பேசாத 6 மாசத்துக்குன்னா, அப்ப 6 மாசத்துக்கு எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போயிடணுமா? 6 மாசத்துக்குள்ள தமிழ்நாடு சுடுகாடு ஆயிட்டா பரவாயில்லையா? 6 மாசம் அவகாசம், 6 மாசம் அவகாசம் என்ன சார் இந்த 6 மாசம் அவகாசம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அரசு இயந்திரம் செம்மையாக வழிநடத்தப்பட்டிருக்கு. அந்த இயந்திரம் இப்போது உங்க கையில இருக்கு. உங்க இன்ஜின் சரியா இருந்தா அந்த குட்ஸ் பின்னாடி சரியாக போகும், அவ்வளவுதானே. அப்ப உங்க இன்ஜின் சரியா இல்ல, உங்களுக்கு இந்த அரசை நடத்துவதற்கான புரிதலே இல்ல அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? 6 மாசம் ட்ரைனிங் பீரியடா உங்களுக்கு? அப்ப இந்த மக்களை யார் பார்ப்பது? இந்த அரசாங்கத்தை யார் வழி நடத்துவது? இந்த அரசு இயந்திரம் யார் கையில இருக்கு? 6 மாசம் லீவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சார் விளையாட்டு புள்ள காரியமா இது? 6 மாசம் அவகாசம் கொடுங்க, நாங்க 6 மாசத்துல எல்லாத்தையும் சரி பண்றோம் அப்படின்னு சொல்றது. இப்ப இங்க என்ன சரியில்லாம இருக்கு அதையாவது சொல்லுங்க. 6 மாசத்துல சரி பண்ணுவோங்கிறீங்கல்ல, இங்க எது சரியில்லை? எது சரியில்லைன்னு சொன்னாதானே நீங்க எதை சரி பண்ண போறீங்கன்ற புரிதல் வரும். அப்போ விஜயை நோக்கி கேள்வியை கேட்கக்கூடாது என்று ஒரு சாரார் பேசுகிறார்கள். விஜய்க்காக சப்பை கட்டு கட்டி கொண்டு திரைத்துறையிலிருந்து சிலர் வருகிறார்கள். விஜயிடம் மைக்கு நீட்டாதீர்கள் என்று சிலர் பேசுகிறார்கள். விஜய்க்கு 6 மாசம் அவகாசம் கொடுங்கள்னு சிலர் பேசுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜயை ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு போய் வச்சுட்டு
இந்த நாட்டு மக்களை ரோட்ல விட்டுற வேலையை செய்யறாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க எதுக்கு வர்றீங்கன்னு கேக்குறேன். இந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க எதுக்கு வர்றீங்க? இதுதான் மாற்றமா? நான் இவங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடல. இவங்க யாரும் நம்மளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல. இப்ப இந்த பேசி இருக்கிறார் இல்லையா லாரன்ஸ், இதெல்லாம் நம்ம கண்டிக்கலாமே தவிர ஏன் இப்படி பேசுனேன்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாரு? அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். இந்த தம்பி ஒருத்தர் பேர் சொல்றீங்களா மகேந்திரன், அவர் யாரு? அவர் ஒரு நடிகர். கண்டிக்கலாம். நீ பேசுனது தப்புடா, உனக்கு புரியல, நீ சொல்ற விஷயம் உனக்கே புரியல. முதல்ல ஏதோ மைக்கு கிடைச்சிச்சுன்றதுக்காக நீ போற போக்குல ஒரு செய்தியை பேசிட்டு போற, அப்படி பேசாதன்னு நம்ம சொல்றோம். ஆனா இதையெல்லாம் கடந்து இவங்க எல்லாம் யாரு? நம்ம இவங்களுக்கா ஓட்டு போட்டோம்? நம்ம ஓட்டு போட்டது விஜய்க்கு. அப்ப விஜய் தான் இதெல்லாம் பேசணும். விஜய் என்ன சொல்லணும்? ஏப்பா இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீங்க வேற புது பிரச்சனையை கலப்பாதீங்கடா, கொஞ்ச நாள் கம்மன் இருங்க, நான் என்ன ஏதுன்றதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சொல்லணும்ல. அதுக்கும் அவர் வாய்மூடியே இருக்காரு. அதுக்கும் அவர் மௌனமாகவே இருக்காரு. இப்ப எங்க இருக்காரு விஜய்? இன்னைக்கு வந்தாரா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாரு விஜய்? விஜயினுடைய பணி என்ன? நாளைக்கு திங்கட்கிழமை, வார முதல் நாள். நாளைக்கு விஜயினுடைய பணி என்ன? விஜய் என்ன செய்ய போறாரு? யாருக்காவது தெரியுமா? பத்திரிகையாளர்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் இயங்குகிறார் என்பதையே இந்த நாட்டு மக்கள் இப்போதுதான் வியப்பாக பார்க்கிறார்கள். ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு பார்க்கிறார்கள். இந்த நாட்டு மக்களினுடைய எந்த கவலை குறித்த சிந்தனையும் அவரிடத்துல இல்லை என்று பார்க்கிறார்கள். நான் கேள்வி கேட்க வேண்டியது விஜய் கிட்ட தான், இவங்க கிட்ட எல்லாம் இல்ல. இவங்க எல்லாம் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இந்த சப்பை கட்டுகள் நீண்ட நாட்களுக்கு எடுபடாது. அந்த 6 மாசம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்காதீங்க. அதுக்குள்ள நாங்கெல்லாம் செத்து புணமா போயிருவோம். எங்க புணத்து மேல நீங்க அதுக்கப்புறமா நல்லாட்சி நடத்தினா என்ன, நல்லாட்சி நடத்தாம போனா எங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். அது என்ன 6 மாசம்? டே 1ல இருந்து சர்வீஸ் தொடங்கிரு சார். எப்படி இது சம்மர் ஹாலிடேவா? ட்ரைனிங் பீரியடா? இப்ப நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க, ஆட்சியை நடத்தலாம். அது வரைக்கும் ஆட்சியை வேற யார்ட்டையாவது கொடுத்துரும். உங்ககிட்ட தேவையில்லை இந்த ஆட்சி. இப்ப 6 மாசம் யாரு சார் நடத்துறது? இது என்ன சார் ஒரு கால அவகாசம் கேட்கிற சூழல் இது? கால அவகாசம் கேட்கறதுக்கெல்லாம் இங்க இடமில்ல சார். எவனாவது ஒருத்தன் 6 மாசம் டைம் கொடுங்க, விமர்சிக்காதீங்கன்னு சொன்னா அது விஜயினுடைய கையாலாகாத தனத்துக்கு சப்பை கட்டு கட்டுகிற வேலையை, மகுடி ஊதுகிற வேலையை செய்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன். இப்போ விஜயுடைய அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், மேகதாது அணை விவகாரமா இருக்கட்டும், விவசாயிகள் போராடுறாங்க. அதே போல ஜூன் 12ல மேட்டூர் அணை டேம் திறந்திருக்கணும், அதையும் திறக்கல, அதுக்கும் விவசாயிகள் போராடுறாங்க. ஆனா அவர் வித்தியாசமாக விவசாயிகள் போராடுறாங்களா, எனக்கெல்லாம் எதுவுமே தெரியல, நான் எல்லா பக்கமும் போயிட்டு வரேன், நீங்க தான் சொல்றீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். விவசாயிகளுடைய போராட்டத்தை விவசாயம் சார்ந்த ஒரு உணவுத்துறை அமைச்சரே நிராகரிப்பதை எப்படி பார்க்கறீங்க? இந்த நாட்டு மக்களினுடைய எந்த வலியும் வேதனையும் இந்த ஆட்சியாளர்களை போய் சேரவே இல்லைன்றதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கு. ஒரு துறை சார்ந்த அமைச்சர், அந்த அமைச்சர் இந்த துறைக்கு பொறுப்பேற்று இருக்கிறார். அது சம்பந்தமான பிரச்சனை, அதுக்கு எவ்வளவு பக்குவமாக பதில் சொல்லணும், எவ்வளவு நேர்த்தியாக டேட்டாஸோடு இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விளக்கத்தை தரணும். இப்ப நாட்டு மக்கள் பாக்குறாங்கல்ல, விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறதையும் பாக்குறாங்க. நேற்றைக்கு முன்தினம் எங்க காவிரி தீரத்துல டெல்டா பகுதியில 3 விவசாய சங்கங்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இப்ப போயிட்டு வந்தாரு, டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. DK சிவகுமார் தான் மேக்கே தாட்டுல அணை கட்டணும்னு சொல்லி நடைபயணம் போனவர். அவர் முதலமைச்சர், உங்களுடைய கூட்டணி கட்சி, உங்களுடைய தோழமை, பக்கத்து மாநிலம். இப்ப இவர் எதுக்காக போனாரு? நித்தி ஆயோக்ல பங்கேற்க போனார். நித்தி ஆயோக்கினுடைய அடிப்படை என்ன? மாநிலங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து இந்தியாவை வலிமைப்படுத்துவது, இந்தியா தருகிற திட்டங்களை நிறைவேற்றுவது, அதற்கு ஏற்ப செயல்படுவது, அவ்வளவுதானே. இப்ப மேற்கே தாட்டுல அணை ஏன் கட்டுறீங்கன்னு கேட்கணும்ல. அதை ஏன் கேட்கலன்னு சொல்லி 3 விவசாய சங்கங்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டாங்க தஞ்சாவூர்ல. இப்ப இதுக்கு பேர் என்ன? விவசாய சங்கம் இல்லையா? இதுக்கு பேர் என்ன? போராட்டம் இல்லையா? ஆர்ப்பாட்டம் இல்லையா? இது அமைச்சருக்கு தெரியாம இருக்காருன்னா அமைச்சர் மயிலாப்பூரை தாண்டி இன்னும் வெளியில வரலன்னு அர்த்தம். அமைச்சர் மயிலாப்பூருக்குள்ளே இருக்கிறார்னு பொருள். அப்போ ஒரு துறை சார்ந்த விஷயத்தை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் ஒருவர் இருக்கிறார்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னு இந்த நாட்டு மக்களுக்கு அவர்களே அவர்கள் வாயால் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். இது ரொம்ப தப்பு. நீங்க விவசாயிகளுடைய குரலுக்கு செவி சாய்க்காம நான் போயிருவேன், ஒரு புள்ளி கமா மாத்த மாட்டோம், அப்படியே தான் இருக்கும்னு சொன்னவர் தான் மோடி இல்லையா? என்ன நடந்தது? தலைகீழாக புரட்டி போட்டு நாடாளுமன்றத்தை உடனே கூட்டி அந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய நிலைமையை விவசாயிகள் உருவாக்குனாங்க. சர்வபலம் பொருந்தி இருக்கிற
இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தை மிருகபலத்தோடு இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் வலிமையான ஆதரவை பெற்றிருக்கிற மோடிக்கே அது செல்லுபடி ஆகல. விவசாயிகள் மண்டியிட வச்சுட்டாங்க. நீங்க உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க ஊசலாட்டத்துலதான் இன்னமும் இருக்கீங்க. எப்ப வேணாலும் காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போவோம், எப்ப வேணாலும் விடுதலை சிறுத்தைகள் பிச்சுக்கிட்டு போவோம், எப்ப வேணாலும் முஸ்லீம் லீக் பிச்சுக்கிட்டு போவோம். இவங்க எல்லாம் சேர்ந்தா கூட உங்களால வலிமையான அரசை நடத்த முடியலன்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க உணர்த்திக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளவு ஆணவம், இவ்வளவு திமிர் ஆகாது. விவசாயிகளுடைய குரல் உங்கள் காதுகளுக்கு வரவில்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த அமைச்சர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரா அல்லது வேற எங்கும் குடியிருக்கிறாரா என்கிற சந்தேகம் இப்போது நாட்டு மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொழில்கள் நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.